போட்டியிடுகின்ற எங்களுடைய மண்ணின் மைந்தன் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற கட்சியினுடைய பெரியோர்களே, உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த பெரியவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற இவ்வூர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்கள். காலையிலே வானொலியை கேட்ட பொழுது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மன்னாரிலே ஒரு கிராமத்திலே ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தங்களுடைய வாக்குகளை அளிப்பதாக கூறியிருக்கிறதாக அந்த வானொலியிலே சொன்னார்கள். அப்பொழுது என் மனதிலே சற்று சஞ்சலமாக இருந்தது. எந்த கிராமத்திலே எங்களுக்கு ஸ்ரீதரனுக்கு இதை சொல்லுவார்கள் என்று நான் எண்ணினேன். இங்கே வந்த பொழுது, இங்கே எங்களுடைய பெருங்கடலை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் நிச்சயமாக இந்த விடயத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த வலைப்பாட்டு கிராமம் அனைவருமே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்களை பார்த்த அமைப்பிலே எனக்கு ஏற்படுகிறது. இங்கே பேசியவர்கள் பலர் மிகவும் உணர்ச்சி வரப்பட்டு பேசினார்கள். அங்கே தூரத்திலே இருந்த ஒரு ஐயா அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அதை பார்த்த பொழுது அந்த உணர்ச்சிகள் மேலே எழுந்து வருவதை நான் உணர்ந்து கொண்டேன். இங்கே இருக்கின்ற பல பெண்களும் இங்கே பேசுகின்ற பொழுது பல விடயங்களை நன்றாக கவனித்தார்கள். அவருடைய மனங்களிலே, முகங்களிலே இருந்த உணர்ச்சியை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் வாழுகின்ற பிரதேசம் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கிறது. எனக்கு முன் பேசிய பொன்காந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் வேறு சிலர் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொன்னாவளியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த உங்களுடைய பக்கத்திலே இருக்கிற கடலுக்கு அங்கால் இருக்கின்றது சேது சமுத்திரம். ஒரு காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் லிமோரியா என்ற ஒரு கண்டம் இருந்ததாகவும் அதிலிருந்து பிளவுபட்டு பிரிந்து போட்டதுதான் இலங்கை என்றதையும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்னான காலத்திலே யாழ்ப்பாணத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு தொட்டியை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அந்த தொட்டியிலே இருக்கின்ற எழுத்துக்களை பற்றி கூறி இந்த இடத்திலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கூறியிருக்கிறார்கள். இதே வண்ணமாக பொன்னாவளியிலும், வலைப்பாட்டிலும், வேரவிலும், அக்கரையானிலும், பூநகரிலும் உள்ள பல பிரதேசங்களிலும் தமிழர்கள் செழித்து வாழ்ந்தார்கள் என்பதற்குரிய பல ஆதாரங்கள் உண்டு. அதை இன்னும் நாங்கள் கண்டெடுக்கவில்லை. அதை நாங்கள் கண்டெடுப்பதற்காகவே நாங்கள் எங்களுக்கான ஒரு ராஜ்யத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கூடாகவே எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் இந்த உலகிற்கு எடுத்து காட்டலாம். எங்களுக்கு பின்வரும் சந்ததியினரும் அதற்கூடாக தங்களுக்கு ஒரு சுயாட்சியான ஒரு வாழ்வை அவர்கள் கட்டியெழுப்புவதற்கு அது ஒரு வழி சமைக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த இடத்திலே இருக்கிற மக்கள் மத்தியிலே பலவிதமான வியூகங்கள் இருக்கலாம். ஏன் நாங்கள் இந்த போட்டியிலே மிகவும் உன்னிப்பாக போட்டி போடுகிறோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பழைய அரசாங்கம் ஏன் இந்த பாராளுமன்றத்தை கலைத்தது? அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் மட்டும் இந்த பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டே இருந்திருக்கலாம். ஒரு வருடத்துக்கு முன்னாக இதை கலைத்தார்கள். மைத்திரி அதை கலைத்து போட்டார். அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள், மஹிந்தா திரும்பவும் இந்த அரசியலுக்குள்ளே புகுந்து விடுவார், அவர் வென்று விடுவார் என்பதற்காக இந்த பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை வைப்பதன் மூலம் மஹிந்தாவை ஒரு விதமாக முடக்கி விடலாம் என்ற எண்ணத்திலே அதை வைத்தார்கள். இப்பொழுது பாருங்கள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று. மஹிந்தா திரும்பவும் போட்டி போடுகிறார். அவர் போட்டி போடுவதன் மூலம் நாட்டிலே பல பிளவுகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு விடிவு காண வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு மாதத்திலே தேர்தல் முடிந்து 3 வாரங்களுக்குள்ளே செப்டம்பர் மாதத்திலே மனித உரிமைகளின் மூலம், ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் பேரவையின் மூலம் வெளிவருகின்ற அறிக்கையின் மூலம் இங்கே பேசப்பட்ட பல கேள்விகளுக்கு விடைகளை கொண்டு வருவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த விடை வருகின்ற பொழுது அந்த அறிக்கையின் மூலம் யார் யார் கூண்டிலே ஏற்றி வைக்கப்பட வேண்டுமோ என்பதை நாங்கள் செய்வதற்காக எங்களுக்கு ஒரு மக்கள் ஆணை வேண்டும். நாங்கள் வடக்கு மாகாணத்திலே செய்த அந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மக்கள் எங்களுக்கு பின்னாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் மூலம் நாங்கள் உலகிற்கு நிரூபிக்க வேண்டும். இதற்காகவே முக்கியமாக இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிலே நிற்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த தேர்தலானது எல்லோருமே எல்லா வழிகளிலுமே ஒவ்வொரு தேர்தலிலுமே சொல்லுவார்கள், இந்த தேர்தல் முக்கியமானது, நீங்கள் வாக்களிங்கள் என்று. அதே வண்ணமாகவே இந்த தேர்தலையும் நாங்கள் அவ்வாறாகவே கூற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திற்கும் அந்த காலத்துக்கு ஏற்ற சில காரணங்கள் இருப்பதனாலே
அதை முன்வைத்துத்தான் உங்களுடைய வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமானது. ஏனெனில் ஒரு பெரும் போருக்கு பின்னர் 30 ஆண்டுகள் நாங்கள் பட்ட அல்லல்கள் தொல்லைகள் மத்தியிலே ஒரு மாபெரும் இடப்பெயர்விற்கு பின்னர் உலகத்திலே ஒரு நாட்டிலும் ஏற்படாதவாறு அத்தனை பேரையும் ஆரையரவு இந்த பக்கத்துக்கும் வவுனியாவினுடைய ஓமந்தை உள்ளுக்கே இருந்த அத்தனை மக்களையும் ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்து எங்களை முட்கம்பிற்குள்ளே நிலைநிறுத்தி திரும்பவும் எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாருக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை போட வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுகின்ற பொழுது உங்களுடைய கைகளிலே ஒரு மையை பூசுவார்கள். அது எந்த விரலிலே பூசுவார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை பூசுகின்ற பொழுதாவது உங்களுடைய சிந்தனையை சற்று உடனடியாக அதை பூசுகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனை எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டின் சின்னத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு உத்தியாக தருகிறேன். சில வேடுகளிலே விஷமிகள் நாளைக்கும் நாளை மறுதினமும் 14ஆம் தேதி வரையும் உங்களுடைய இடத்திலே வந்து பலவிதமான மாற்று கருத்துக்களை முன்வைக்கலாம். திருவாளர் அரியரட்டம் அவர்கள் சொன்னது போல பட்டாசுகளை கொளுத்தி ஆமி வந்து விட்டார் என்றும் சொல்லலாம். அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பிழை என்றும் உங்கள் மத்தியிலே பரப்புரைகளை சொல்லலாம். எனவே இதை ஞாபகத்திலே வைத்து உங்களுடைய கைகளிலே மைகளை பூசுகின்ற பொழுது நான் வீட்டுக்கே போடப் போகிறேன் என்ற வாக்கை என்பதை மனதிலே நீங்கள் உறுதியுள்ளவர்களாக நினைத்து 10ஆம் இலக்கத்துக்கு மேலும் வீட்டு சின்னத்துக்கு பக்கத்திலும் உங்களுடைய வாக்குகளை போட்டு எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அமோக வெற்றியை எடுத்துத் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.